வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். பிரதமர் ஹரணி அமரசூரிய இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவரை சந்தித்துள்ளார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிற்கும் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லாம்பர்ட்டுக்கும் இடையிலான சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. பிரதமர் பிரான்ஸ் தூதுவர் லெமி லம்பர்ட்டை வரவேற்றதுடன் இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பாராட்டு தெரிவித்தார். இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்தல் குறித்து இந்த சந்திப்பின் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் ராஜேந்திர உறவுகள் துறையில் உள்ள அதிகாரிகளுக்கான பிரெஞ்சு மொழி பயிற்சி வாய்ப்புகளை விரிவுபடுத்தல் மற்றும் சிவில் சேவை உத்தியோகஸ்தர்களுக்கான பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்களை வலுப்படுத்தல் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் முக்கிய துறைகளில் பிரான்ஸ் அரசாங்கம் செய்துள்ள குறிப்பிடத்தக்க முதலீட்டிற்கும் இலங்கையில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு குறிப்பாக பாரிஸ் கிளப் மூலம் பிரெஞ்சு அரசாங்கம் இலங்கைக்கு அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவிற்கும் பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார கல்வி மற்றும் பொருளாதார துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பிரெஞ்சு அரசாங்கத்தின் உறுதிப்பாடு மற்றும் ஆதரவை இலங்கைக்கான பிரெஞ்சு தூதுவர் லாம்பர்ட் மீண்டும் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளது முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். மக்களுக்கு உண்மைகள் வெளிப்படுத்தப்படுவதை தடுத்து வைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிடுவதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். சிறையில் அடைப்பதாக கூறியோ சுட்டுக் கொள்வோம் என கூறியோ என்னை அச்சுறுத்தி என் குரலை ஒடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சரும் பிவித்ருஹெல உரிமையவின் தலைவருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஜேவிபியின் செயற்பாட்டாளர்களே என்னை கைது செய்யுமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசாங்கத்தின் பல்வேறு தவறுகளை நான் ஆதாரத்துடன் நாட்டுக்கு வெளிப்படுத்துவதால் தான் என்னை கைது செய்வதற்கு தீவிர முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நான் இனவாதத்தை தூண்ட முயற்சித்ததாக குறிப்பிட்டு சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச சட்டத்தின் கீழ் என்னை கைது செய்ய அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் நீண்ட காலம் பிணை இன்றி என்னை விளக்கமறையில் வைக்க முடியும் என்பதே அரசாங்கத்தின் திட்டமிடல் ஆகும். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே எனக்கு எதிராக இரு ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் என்னிடம் வாக்குமூலம் பெற்று அதன் பின்னர் கைது செய்வதே இதன் நோக்கமாகும். ஆனால் அரசாங்கத்தின் திட்டத்துக்கு அமைய என்னை கைது செய்ய முடியாது. காரணம், என் மீது அவ்வாறு எந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை. நான் எந்த வகையில் இனவாதத்தை தூண்டியிருக்கின்றேன் என்பதை இவர்கள் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்ததாக நான் கூறியதாக தெரிவித்தனர். ஆனால் இது தொடர்பில் சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் அமில சஞ்சீவவினால் முதலில் சந்தேகம் வெளியிடப்பட்டது. ஜனாதிபதி தனது ஜெர்மன் விஜயத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் நெடியவன் என்பவரை சந்திக்கவிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாக இருப்பதாக நான் தெரிவித்திருந்தேன். இதனை அடிப்படையாக கொண்டு என்னை கைது செய்ய முடியுமா என்று கலந்தாலோசித்து வருகின்றனர். என்னை எவ்வாறு கைது செய்வது என்பது குறித்து சிந்திப்பதை விடுத்து வெளியாகியுள்ள இந்த செய்திகள் குறித்து உண்மையை வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கின்றோம். எவ்வாறு இருப்பினும் அரசாங்கம் திட்டமிடுவதை போன்று என்னை ஒருபோதும் கைது செய்ய முடியாது. நான் ஒரு சட்டத்திரணி என்பதால் மிகுந்த அவதானத்துடன் சொற்களை அல்லது வசனங்களை பிரயோகிப்பேன். பிள்ளையானை போன்று என்னையும் சட்டத்துக்கு விரோதமாக கைது செய்து மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்துவதை தடுத்து வைப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கக்கூடும். உதய கமன்பிலவை சிறையில் அடைப்பதாவோ சுட்டுக் கொள்வதற்காகவோ கூறி மிரட்ட முடியாது என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். සේ හිටියොත් මේ බාලුම් 323 වංචාව පිළිබඳ රටට හෙළිදරව් වීම නතර කරගන්න බෑයි කියන එක ආණ්ඩුව තීන්දුව කරලා තිබෙනවා. ආණ්ඩුව මේ බාලුම් 323 නිදාස් කළේ ඇයි කියන එකට උත්තර உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர்கள் சட்டங்களுக்கு அமைய செயல்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தலைவர்கள் பிரதி தலைவர்களை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பின் போது குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆணையாளர்கள் சர்வாதிகாரத்துடன் செயல்படுகின்றனர். இவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என
ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். குருநாகலில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தலைவர்கள் பிரதி தலைவர்களை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பின் போது குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆணையாளர்கள் சர்வாதிகாரத்துடன் செயல்படுகின்றனர். இந்த தெரிவுகள் தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சால் ஆலோசனை வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதற்கமைய ரகசிய வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டுமா இல்லையா என்பது குறித்து கருத்துக்கூறல் பகிரங்கமாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும். இதற்கு ரகசிய கருத்துக்கூறலை கோர முடியாது. உறுப்பினர்கள் பகிரங்கமாக தமது கைகளை உயர்த்தி வாக்களிக்க வேண்டும். ஆனால் குருநாகல், புத்தளம், அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் உள்ளூராட்சி ஆணையாளர்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக அரசாங்கத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தவறான முறைமையை நடைமுறைப்படுத்துகின்றனர். இது தொடர்பில் எதிர்க்கட்சி என்ற ரீதியில் கடும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். இது தொடர்பில் பொது நிர்வாக செயலாளருக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். உள்ளூராட்சி மன்ற சட்டங்களுக்கு அமைய செயல்படுமாறு வலியுறுத்துகின்றோம். நீதிமன்றத்தை நாடி இந்த அநீதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம். அத்துடன் கொழும்பு மாநகரசபை முதல்வர், பிரதி முதல்வர் தெரிவுக்கான வாக்கெடுப்பின் போது ஆணையாளர்கள் முறையாக செயல்படுவார்கள் என நம்புகிறோம் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டி பகுதியில் 220 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டி பகுதியில் 220 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் படகு ஒன்றும் வெளியிணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இராணுவ புலனாய்வுத்துறை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இவ்வாறு கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட கஞ்சா தொகையை இறக்கிக் கொண்டிருந்த போது இராணுவ புலனாய்வுத்துறையும் சிறப்பு அதிரடிப்படையினரும் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளனர். எனினும் 220 கிலோகிராம் கஞ்சாவும் படகும் அதன் வெளியிணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட கஞ்சா, படகு மற்றும் வெளியிணைப்பு இயந்திரம் என்பவற்றை பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்க சிறப்பு அதிரடிப்படை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் குடத்தனை பகுதியில் இடம்பெற்ற மோதலில் 4 படுகாயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மேற்கு பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற மோதலில் 4 படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் 2 குழுக்களுக்கு இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் அது மோதலாக மாறி வாழ்வெட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் படுகாயமடைந்த 4 பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மருதங்கனி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ஈழத்தின் புரட்சி பாடலாசிரியர் பண்டிதர் பரந்தாமன் காலமானார். ஈழத்தின் புரட்சி பாடல்கள் பலவற்றை எழுதிய பண்டிதர் வீரகத்தி பிள்ளை பரந்தாமன் நேற்று புலோலியில் காலமானார். மானம் ஒன்றே வாழ்வென கூறி வழியில் நடந்தான் மாவீரன், நெஞ்சினில் நெருப்பேந்தி வாருங்கள், கோணமலை எங்கள் ஏனைமலை, போடு போடு வீரநடை போடு உட்பட பல பாடல்களை எழுதியுள்ளார். 1968ஆம் ஆண்டு முதல் மனிதரும் கடவுளும், கொரில்லா போர் விறகுகள், வேரடி வழித்தமிழ் சொற்பியல், சிற்றகதர முதலி, தமிழ்பேர் கையேடு, மக்கட்பேர் 46,000, அருகிவரும் பழந்தமிழ், பேச்சு வழக்கு, சொற்பியல் அகராதி என பல நூல்களை அவர் எழுதியும் தொகுத்தும் வெளியிட்டுள்ளார். கிளிநொச்சி கவங்கலை கல்லூரியையும் இவர் நிறுவியிருந்தார். தமிழரின் விடுதலை போருக்கு பெரும் பங்காற்றிய அவர் நீண்டகாலம் கிளிநொச்சியில் வாழ்ந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இருபாலை மடத்தடி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருபாலை மடத்தடி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு வாய்த்தர்க்கமாக மாறியதில் இந்த வாழ்வெட்டு இடம்பெற்றதாக கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். அதனையடுத்து சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் 2 கிராம் 150 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் மணியந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 28 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட இளைஞர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பொன்னாலை காட்டுக்குள் 240 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பொன்னாலை காட்டுப்பகுதி ஊடாக கஞ்சா கடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டு 240 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது மாதகல் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மதியம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசேட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இந்த கஞ்சா கடத்தல் முறியடிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட கஞ்சா வட்டுக்கோட்டை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில வருடங்களுக்கு முன்னரும் பொன்னாலை இளைஞர்கள் இதே போன்ற கஞ்சா கடத்தல் ஒன்றை முறியடித்து பெருந்தொகை கஞ்சாவை கைப்பற்றி போலீசாரிடம் ஒப்படைத்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களில் உள்ள 15 பிரதேச பிரிவுகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 15 பிரதேச பிரிவுகளுக்கு நேற்று மாலை 4 மணி முதல் அடுத்த 24 மணி நேரத்துக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் பாதுகை, காலி மாவட்டத்தில் எல்பிடிஏ, களுத்துறை மாவட்டத்தில் பாலிந்த நுவர, புலத்சிங்கள மற்றும் அங்கலவத்தை, கண்டி மாவட்டத்தில் கங்க இகல கோரல ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தில் திரணியகல, தேகியோவிட்ட, ஜட்டியான் தோட்ட, நுரலியா மாவட்டத்தில் அம்பகமுவ, ரத்னபுரி மாவட்டத்தில் ரத்னபுரி, குறிவிட்ட, நிவித்திக்கல, எகலியகுட, அயகம ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நேற்று பிற்பகல் 2:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று பிற்பகல் 2:30 மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலாவம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் முதல் காங்கசன்துறை வரையிலும், மாத்திரை முதல் ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது சில நேரங்களில் மணிக்கு 60-70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கக்கூடும். அந்த பகுதிகளில் உள்ளவர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்கள் மேற்கூறிய கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.